எஸ்எஸ்விஎம் நிறுவனங்கள் நடத்தி வரும் 4வது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் நிகழ்வில் ஸ்டூடென்ட்பிரனூர் அவார்ட்ஸ் 2025 வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். மாணவர்களின் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவித்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுமையான திட்டங்களை பாராட்டுவதே இந்த விருதுகளின் நோக்கமாகும். நிகழ்வின் சிறப்பு பகுதியாக தேசிய அளவிலான ஸ்டூடென்ட்பிரனூர் அவார்ட்ஸ் 2025 வெற்றியாளர்களுக்கு டாக்டர் மணிமேகலை மோகன், டாக்டர் ராஜா சபாபதி, ஸ்ரீ ஷா மோகன்தாஸ், நிதின் ஜெய் மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். முதல் பரிசு ரூபாய் 75,000 ரோனக் கோல்சா, அர்ணவ் சராஃப், நைதிக் அகர்வாலா வென்றனர். இரண்டாம் பரிசு ரூபாய் 50,000 தயா விஷ்ணு குமாரன், மூன்றாம் பரிசை 25,000 TS சர்வேஷ் ஆதித்யா, சிவ் சர்வேஷ், சஷ்வத் ஆகியோர் வென்றனர். இந்த விருதுகள் இந்தியா முழுவதுமிருந்து பெருமளவில் மாணவர் பங்கேற்பை பெற்றதுடன் எதிர்கால மாற்றங்களை உருவாக்கும் இளம் தலைவர்களை உருவாக்க எஸ்எஸ்விஎம் நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தின. மாணவர்களை எல்லைகளை மீறி சிந்திக்க ஊக்குவித்து இந்தியாவின் தலைவர்கள் மற்றும் புதுமையாளர்களை ஊக்குவிக்கும் மற்றும் உருவாக்கும் பயணத்தை எஸ்எஸ்விஎம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. Now they would have put themselves in your place and they would have imagined how I can also do it. Here comes a competition for you all. The next episode for the month of November is state competition. So let me say, you are not going to pay me. Tell me some nice things that you can do. Thank you. Answer is right here with us today. Dr. Mani Mohan, the dynamic founder of SSVM Institution. She turns ideas into milestones and believes in shaping knowledge. Yes. What about the teachers? What about you all? Perplexity. What does that do? It's similar to ChatGPT but better than ChatGPT. On that note, Rajiv, Yes. can I have you join me up for